சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஏர் இந்தியா விமானம் விபத்துக்கு உள்ளாயிருக்கு, பார்த்துருப்போம். என்ன நடந்தது சார்? முழு பின்னணி என்ன சார்? ரொம்ப ஒரு ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப ஒரு இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப சோகமான ஒரு டைம் இது. இந்த விமானம் கிராஷு, மேங்களூர் கிராஷ்க்கு அப்புறம் பெரிய ரொம்ப ஒரு ட்ராஜிக்கல் கிராஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மேங்களூரில் ஒன்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நடந்தது. இப்போது ஏர் இந்தியா அகமதாபாத்லேருந்து நடந்திருக்கு. இந்த ஏர்க்ராஃப்ட் ஏஐ 171 அது வந்து டெல்லி டு அகமதாபாத் டு லண்டன் போகிற ஃப்ளைட். அது வந்து போயிங் 787 ட்ரீம் லைனர். அதாவது ட்ரீம் லைனர்ன்றது ஒரு சீரீஸ் ஆஃப் 787-8 சீரீஸ் ஏர்க்ராஃப்ட்டு. ரொம்ப பிரசித்தமான ஒரு ஏர்க்ராஃப்ட்டு, மைலேஜ் எல்லாமே கொடுக்குற வந்து ஏர்க்ராஃப்ட்டு. அது வந்து உலக நாடுகள் நிறைய கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இது ஏர் இண்டியா வந்து முன்னாடி ஏர் இண்டியா வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த டைம்லேயும் இந்த ஏர்க்ராஃப்ட் வாங்கியிருந்தாங்க. அப்போ இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டாட்டா டேக் ஓவர் பண்ணியிருந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதே 787 ட்ரீம் லைனர்ஸ். இந்த ஏர்க்ராஃப்ட் VTANB விக்டர் டேங்கோ ஆல்ஃபா நவம்பர் பிராவோ ANB இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கால் சைன், இந்த ஏர்க்ராஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இது ஏற்கனவே வந்து 2024 13 ஜூன் 2024 ஹீத்ரூலேருந்து டெல்லிக்கு வர ஃப்ளைட்டு, இதே லண்டன் டெல்லி ஃப்ளைட்டும் போது இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து 300 பேசஞ்சர்ஸ் இருந்தபோது டெக்னிக்கல் ஸ்நாக் ஆகிருக்கு. இதே ஏர்க்ராஃப்ட்டு டெக்னிக்கல் ஸ்டாக் ஆகிருக்கும் போதே அப்போவே வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து கொஞ்சம் சரி பழுது பார்க்கணும் அப்படின்ற. இதே ஏர்க்ராஃப்ட் அப்பவும் நடந்திருக்கு, எமர்ஜென்சி ஆகிருக்கு 300 பேரோட. இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்றது வந்து போக போக தான் தெரியும். பட் லேட்டஸ்ட் அந்த விஷுவல்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இன்ஜின் பவர் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு தோற்றம் தான் தெரியுது. இன்ஃபேக்ட் கம்யூனிகேஷன் டு ATC ஏர்க்ராஃப்ட் காக்பிட்லேருந்து கேப்டன் சுமித் சபர்வால் அப்படின்றவர் தான் கமாண்டு. அவருக்கு கிட்டத்தட்ட 8300 ஹவர்ஸ் ஃப்ளைங் பண்ணியிருக்காரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் கூட இந்த கிளைவ்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், அவருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 1100 ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைங். ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு 10,000 ஹவர்ஸ் ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது கூட வந்து ஒரு 10 க்ரூ மெம்பர்ஸ், கேபின் க்ரூ மெம்பர்ஸு, 169 இந்தியன்ஸு, 59 பிரிட்டிஷர்ஸு, 7 போர்ச்சுகீஸ், இத்தனை பேர் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 230 பேர் பேசஞ்சர்ஸு, 10 க்ரூ, 2 பைலட்டு. ஸோ 242 பேர் கொண்ட இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து கரெக்டாக 1:39 அகமதாபாத்லேருந்து டுவர்ட்ஸ் லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு டேக் ஆஃப் எடுக்க வேண்டியது. அப்போது அந்த லைனப் ஆகி ரன்வே 23லேருந்து டேக் ஆஃப் எடுக்கும்போது அந்த சைட்டில் வந்து ஒரு மெகானி அந்த பிஜி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி பிஜி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டுவர்ட்ஸ் அந்த சைடில் டேக் ஆஃப் ஆகிருக்கு. டேக் ஆஃப் ஆகிருக்கும் போதே வந்து த்ரஸ்ட்டு கொடுக்குறோம், ஃபுல் பவர் கொடுப்பாங்க. ஃபுல் பவர் கொடுத்துட்டு V1 அப்படின்னு ஒரு ஏர்க்ராஃப்டில் வந்து சொல்லும். V1 அப்படின்னா அது ஏர்க்ராஃப்ட் ஹஸ் ரீச் த அல்டிமேட் ஸ்டேஜ் டு டேக் ஆஃப். ஏர்க்ராஃப்டில் காக்பிட்டில் ஒரு கால்ஸ் எப்போவுமே வந்து ஃபீட் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ லோடு, இவ்வளோ கார்கோ எல்லாமே இருக்குது, இவ்வளோ வெயிட் ஏர்க்ராஃப்ட் எல்லாமே கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி. ஏன்னா எல்லாமே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட். இதெல்லாம் போயிங் 787 ட்ரீம் லைனர்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட், எல்லாமே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ஸு, எல்லாமே ஆட்டோமேட்டிக், எல்லாம் டெக்னிக்கலி நல்ல சவுண்டான ஒரு ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ அதுக்கு ஃபீட் பண்ணோன்னா அதுவே சொல்லணும். இந்த ஸ்பீட் வந்தோன்னே அது டேக் ஆஃப்க்கு த்ரஸ்ட்டுக்கு இருக்கும், இந்த ஸ்பீடு கொடுக்கணும். இவ்வளோ ஃபியூவல் 58,000 லிட்டர் ஃபியூவல் இருந்திருக்கு அதில். இப்போது லண்டன் போகிறதுக்கு, லண்டனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8.5 மணி நேரம் ஆகும். எப்படி ஃபியூவல் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபியூவல் வந்து ஒரு டெஸ்டினேஷன், இப்போ அகமதாபாத்லேருந்து லண்டன் என்ன டிஸ்டன்ஸு, அங்கேருந்து இன்கேஸ் நான் அந்த ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகும்போது இறங்க முடியல, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அங்கேருந்து நியரஸ்ட் ஏர்போர்ட் போகிறதுக்கு வேண்டிய என்ன டிஸ்டன்ஸோ அதுக்கு ப்ளஸ் 5% எக்ஸ்ட்ரா, 15% எக்ஸ்ட்ரா ஃபியூவல் எடுத்துப்பாங்க. ப்ளஸ் டேக் ஆஃபுக்கு இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இப்போது ஒரு இவ்வளோ ஒரு 10,000 லிட்டர் வேணும் அப்படின்னா, இப்போது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 10,000 லிட்டர் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2,500-3,000 லிட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒரு 30%, ஏன்னா அங்கேருந்து அடுத்து ஏர்போர்ட் போகிறதுக்கு டாக்ஸி டேக் ஆஃப் எல்லாத்துக்கும் இருக்கணுன்றதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 30% வச்சுருப்பாங்க ஃபியூவல் எப்போவுமே. வெடித்தது காரணம் இந்த ஃபியூல் தான்.
இல்லை இப்போது அது எப்படின்னா 58,000 லிட்டர் ஃபியூல் இருக்குது. இப்போ டேக் ஆஃப் எடுக்கும்போது டேக் ஆஃப் ஃபுல் த்ரஸ்ட் கொடுத்த உடனே டேக் ஆஃப் எடுத்த உடனே இமீடியட்டாக கேப்டன் சபர்வால் வந்து ஏடிசிக்கு சொல்லியிருக்காரு, நோ த்ரஸ்ட், அன்ஏபிள் டு லிஃப்ட், ஏர்க்ராஃப்ட் லிஃப்ட் ஆக மாட்டேங்குது, த்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணி மேடே கால் சொல்லி வித்தின் டேக் ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துலேயே கீழே இறங்கிச்சு. கிட்டத்தட்ட 825 ஃபீட் ஃப்ளை ஆகி மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் அதனால் வந்து லிஃப்ட் பண்ண முடியல, ஏதோ சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும், ஹைட்ராலிக் இஷ்யூஸ் மெயினாக இருக்குது. ஏன்னா ஒன் ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக டேர்ன் பண்ணலாம் அப்படின்றத கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஹைட் வந்து 825 ஃபீட் தான், 825 ஃபீட்டு போய் அப்படியே வந்து 58,000 லிட்டர் பெல்லி, சைடு விங்ஸு, அவுட்டர், இன்னர் அவுட்டர். பெல்லியில் ஃபியூல் இருக்கும், அவுட்டரு சாரி இது இன்னரு, அதுக்கப்புறம் அவுட்டர் விங்கில் இருக்கிறது. இந்த அவுட்டர் விங்ஸில் கொஞ்சம் ஃபியூல் இருக்கும், இன்னர் விங்ஸ் கிட்ட அந்த விங்கோட ஜாயிண்ட் கிட்ட இருக்கும், பெல்லியில் கொஞ்சம் ஃபியூல், அந்த மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஃபியூலோட. ஸோ பெல்லியில் ஃபியூல் இருக்கும்போது வந்து ஒரு அந்த டிஜிசி அந்த இவங்க பிஜி மென்ஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது அங்கே, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல், மெஸ்ஸும் ஹாஸ்டல் 2 பில்டிங்கில் போய் ஒரு பில்டிங்கோட ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ளே அடித்து அடுத்த பக்கம் வெளியில் வந்து ஃபுல்லாக வெடிச்சு ஏர்க்ராஃப்ட். ஸோ அந்த ஃபியூலோட 58,000 லிட்டர் ஃபியூல் வச்சு வெடிச்சிருக்கு அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். ஏன்னா அந்த ஹாஸ்டலில் நிறைய டாக்டர்ஸ், ட்ரைனிங் டாக்டர்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வேணும் லஞ்ச் டைம், 1:30 மணிக்கு லஞ்ச் டைம், அது 1:40க்கு டேக் ஆஃப் ஆயிருக்குன்னா அங்கே 1:45 உயிர் பாதிப்புங்கிறது வந்து அங்கேயும் தரையில் இருக்கிறவங்களும் சேர்ந்துருக்காங்க, ஃப்ளைட்டில் இருக்கிறவங்களும் இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய சேதம் இது வந்து கிட்டத்தட்ட 242 பேரில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்றது தெரியாது. ஏன்னா அது போய் 825 அடியிலேருந்து ஃபுல் ஃபியூல் டேங்கோட போய் அடிச்சிருக்குன்றது வந்து ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நியூஸ். அது மாதிரி இந்த மாதிரி உலகத்தில் நடந்திருக்கக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு செய்தி. அதில் உள்ள நிறைய பேர் வந்து 1.25 டைம் வந்து எல்லா டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னொரு இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ ஹாஸ்டல் வந்து இப்போ டாக்டர்ஸ் லீவு, ஹாலிடேஸ்ன்றதால கொஞ்சம் பேர் தப்பிச்சிருக்கலாம்ன்ற வாய்ப்பு இருக்குது. அப்படியுமே வந்து சேதம் அதிகமாக இருக்குது இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து. இன்ஃபேக்ட் இதில் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. என்னென்னா 2024 வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கேம்பல் வில்சன்றது தான் சிஇஓ ஆஃப் விஸ்தாரா இருந்தார், அவர் தான் ஏர் இண்டியா டேக் ஓவர் பண்ணுறார். கேம்பல் வில்சன் அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ்லாம் சரியில்லைன்னு. இப்போ ரீசெண்டாக 5ஆம் தேதி 5th ஜூனுக்கு வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸோட இதெல்லாம் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து சர்வீசிங் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் சரியாக பண்ணலை, எக்ஸ்பைரி ஆன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஏர்க்ராஃப்டை ஓட்டிகிட்ருக்கீங்கன்ற ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? சிடிஓ ஆஃப் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஏர் இண்டியா மிஸ்டர் எஸ்கே தாஸ்ன்றவருக்கு, டிஜிசிஏ டெப்டி டைரக்டர் ஆஃப் ஏர்வர்த்தினஸ், டிஜிசியோட டெப்டி டைரக்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஜிசிஏ வந்து டெப்டி டைரக்டர் ஆஃப் ஏர்வர்த்தினஸ் வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதாவது 2 ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து AI-189 ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து எஃப்ஏ ஃபெடரல் அந்த கனடாவோட ஏவியேஷன் சேஃப்டி அவங்க வந்து ஏர்க்ராஃப்ட் சீட் பெல்ட்ஸ்லாம் வந்து சரியாக மெயின்டைன் ஆகலை, சரியாக வந்து எக்ஸ்பைரியான ஒரு இது வச்சுருக்கீங்க, அந்த சீட் பெல்ட்ஸோட அசம்பிளிஸ்லாம் சரியில்லை, அது மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணலன்றதுக்காக அவங்க வந்து டிஜிசிஏக்கு சொல்லி டிஜிசிஏ வந்து ஏர் இண்டியாவுக்கு இது கொண்டு கொடுத்துருக்காங்க. 2வது ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து இந்த மெயின்டெனன்ஸ்லாம் சரியாக பண்ணல, கோஆர்டினேஷன் கம்யூனிகேஷனில் சரியாக இருக்க மாட்டேங்குது உங்களோடது அப்படின்னு சொல்லி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏர்வர்த்தினஸ், டெப்டி டைரக்டர் ஆஃப் ஏர்வர்த்தினஸ் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து ஏர் இண்டியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியுமே நிறைய விஷயங்கள் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துருக்கணும். அது எப்படி வந்து இதே ஏர்க்ராஃப்ட்டு டிசம்பரில் ஒரு வாட்டி பழுது பார்த்து ஒரு எமர்ஜென்சி ஆகிருக்கு லண்டனில். அப்போவே வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் என்ன பிரச்சனையோ ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீசிங், அதாவது சர்வீசிங்லேயே ஏபிசின்னு இது இருக்குது. சி சர்வீசிங்கிறது வந்து ஃபுல்லாக அக்குவேர் ஆணி வரை பிரித்து எல்லாத்தையும் இது பண்ணி மெயினாக அது திருப்பி அசம்பிள் பண்ணுறது தான் ஒரு மெயின் இந்த சர்வீசிங். அந்த மாதிரி ஒரு 3-4 months ஆகும் அந்த மாதிரி சர்வீசிங். அந்த மாதிரி அக்குவேர் ஆணி வரை பிரித்து சர்வீசிங் பண்ணியிருக்கணுமா என்ன இதுன்றது பார்த்துருக்கணும். இன்னொரு விஷயம், இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன இது இல்லைன்னா, இந்த நிறைய வந்து கிளைவ் கேம்பல் வந்து சிஇஓ ஆஃப் இது வந்து நிறைய இது மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலன்ற மாதிரி நியூஸ் அடிபடுது. அவர் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அடிப்படுது. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு ஏர் இண்டியாவோட சிஇஓ இதுக்கு வந்து, ஏன்னா இது வந்து ஒரு கிரிமினல்
ஒரு நெக்லிஜென்ஸ். ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்டது. ஏர்கிராஃப்ட்ன்றது ஒருத்தர் ஒரு மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணாதனால நீங்கள் வந்து நம்ம பக்கம் இருக்கக்கூடாது. ஆமாம், நிறுவனம் பக்கம் இருக்கக்கூடாது. நிறுவனம் பக்கம் இருக்கு. ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணாத ஏர்கிராஃப்ட் நீங்கள் வச்சு எப்படி இது பண்ண, அது வந்து கவர்மெண்ட் மேலேயும் பாதிக்கும் இல்லையா? ஏன்னா டிஜிசி அப்போ மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணலன்னு டிஜிசி என்ன பண்ணிருக்கு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவிலேஷன் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், அவங்க கண்ட்ரோலில் இருக்கணுன்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அவங்களோட இதுக்கு தெரியணும். அப்போ ஏன் வந்து சரி அவங்க மேலேயும் பாதிப்பு வரும். ஸோ அவங்க வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கும் போது அதுக்கு பதிலும் கொடுக்கல, இன்னும் இன்ஃபேக்ட் பதில் கொடுக்கல. அதுக்குள்ளேயும் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த விமானத்தில் பயணம் செஞ்சவரை யாரோ ஒருத்தர் முன்னெச்சரிக்கையாக சொல்லி இதில் வந்து என்னன்னா, டெல்லியிலேருந்து இப்போ லேட்டஸ்ட் இது வந்திருக்கிறதுனா, டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்திருக்காரு. அதில் ஒரு ஒன் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது, சவுண்டெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லீடிங் நியூஸ் சேனல்ஸில் கூட இது பண்ணியிருக்காங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன் ஆஃப் த லீடிங் நியூஸ் சேனல்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் வந்து 2 மணி நேரம் முன்னாடி ட்வீட் பண்ணியிருக்காரு, இது மாதிரி இந்த ஏர்கிராஃப்டில் அன்யூஷுவல் சவுண்டெலாம் வந்து. அந்த இது இன்னும் வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க அந்த ட்வீட்டை. அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது கண்டிப்பாக அது வெளியே வந்தால் தெரிய வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம், விச் ஹேஸ் டு பி டேக்கன் டாக். இந்த விமானத்தோட கருப்பு பெட்டிங்கிறது வந்து இப்போ பார்த்து ரிசீவ் பண்ணால் தெரியும். ஆமாம், விமானத்தோ கருப்பு பெட்டி அது எடுப்பாங்க அதெல்லாம். ஆனால் அதில் கம்யூனிகேஷன் அவ்வளோவா இல்லையே. அது 3 மேடே கால் சொல்லியிருக்காரு கேப்டன் சபர்வால்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நோ த்ரிஃப்ட், ஏர்கிராஃப்ட் அனேபிள் டு லிஃப்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்குள்ளே பிளேன் கிராஷ் ஆகிடுச்சு. நீங்கள் டேக் ஆஃப் ஆகி ஒரு 5 நிமிஷம் தான் சார், 825 ஃபீட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போயிருக்கு. அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ண முடியல ஏர்கிராஃப்டால். இதில் என்ன ஹைட்ராலிக் ஃபெயிலியராக இருக்கலாம், இதில் வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ் நிறைய இருக்கலாம். ஏன்னா த்ரஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ப்ளே பண்ணுது ஏர்கிராஃப்ட் ஒரு லிஃப்ட்டுக்கு. அது இந்த ஃபுல் லிஃப்ட்டு அந்த ஃபுல் வெயிட்டோட இது பண்ணும்போது அதுக்கு ஃபுல் லிஃப்ட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்கிராஃப்ட் வந்து கிராஷ் தான் ஆகும். இல்லை, அதே நேரத்தில் வந்து இதில் வேற எதுவும் அசம்பாவிதம் திட்டமிட்டே சதிங்கிற மாதிரிலாம் ஒரு அந்த சந்தேகம் இருக்குல்ல? இல்லை, இப்போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எதுவுமே வந்து அன்லெஸ் அன்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு இப்போது கிட்டத்தட்ட இப்போது ஆராய்வு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ரிவீல் கண்டுபிடிக்க அப்புறம் தான் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் கான் ராங்ன்றது கண்டுபிடிக்கணும். போயிங் நிறுவனமே வந்து நாங்கள் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கோம், நாங்கள் இன்னும் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏர்கிராஃப்டை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கிய இது என்னன்னா, 2013 ஒரு வாட்டி FAA ஃபெடரல் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் US இருக்கு இல்லையா, FAA ஏவியேஷனோட அத்தாரிட்டி, அவங்க 2013 போயிங் 787 ட்ரீம் லைனர்ஸ் ஒரு வாட்டி ஃபுல்லாக கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி எப்படி நம்ம வந்து A320 கிரவுண்ட் பண்ணாங்க, ஒரு போயிங் 737 மேக்ஸ் கூட ஒரு வாட்டி கிரவுண்ட் பண்ணாங்க எத்தியோப்பியாவில். அப்புறம் இதில் லைனர் இந்தோனேஷியா எத்தியோப்பியாவில் வந்து இந்த 737 மேக்ஸ் வந்து கிராஷ் ஆன உடனே பேக் டு பேக் கிராஷ் ஆச்சு. ஒரு வித்தின் ஒன் வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி லைனர்னு ஒரு பிளேன் வந்து இதில் இந்தோனேஷியாவில் கிராஷ் ஆச்சு. எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸோட ஒன்று எத்தியோப்பியா கிட்ட கிராஷ் ஆனது. 787 மேக்ஸ் எல்லாத்தையுமே கிரவுண்ட் பண்ணாங்க. இந்தியாவில் எத்தனை ஸ்பைஸ் ஜெட்லாம் அதனால அடி வாங்கிச்சு. ஸ்பைஸ் ஜெட்டில் மேக்ஸ் 800 மேக்ஸிமம் வந்து ஸ்பைஸ் ஜெட்டில் போயிங் 737-800 தான். 737-800 ஃபுல்லாக வந்து மேக்ஸ் வந்து 737 மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 800 737 மேக்ஸ்ன்றது ஃபுல்லாக அக்ராஸ் த வேர்ல்டு பேன் பண்ணிட்டாங்க அந்த ஏர்கிராஃப்ட் ஃப்ளை பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் கேட்டு அது திருப்பி அதை ஃப்ளைட் ஏர்வர்த்தினஸ் கொண்டு வந்து. இந்த விமானமும் முழுக்க போயிங் நிறுவனத்தோட தான். இது போயிங் நிறுவனம், போயிங் 787 ட்ரீம் லைனர். இதோட ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11,500 கிலோமீட்டர் ஃப்ளை பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 300 பேசஞ்சர்ஸ் கேன் ஃப்ளை, 300 பேர் ஃப்ளை பண்ண முடியும். லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைங், ஃபியூல் எஃபிஷியன்ட்டு ஏர்க்ராஃப்ட்லாம் நல்ல ஏர்க்ராஃப்ட் தான். பட் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு வண்டியுமே எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டுமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா அது வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் திஸ் திங். வேற எந்த அசம்பாவிதத்துக்கும் இதுக்கு இடம் இல்லை. அசம்பாவிதம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டுமே அசம்பாவிதத்துக்கு வழிவகுத்து வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தான். மெயின்டெனன்ஸ் டைமுக்கு பண்ணியிருந்துருக்கணும். இவங்க அதான் சொல்கிறேன், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு பதில் கூட கொடுக்கல இன்னும் ஏர் இண்டியா. அதுதான் இப்போது மெயினாக எங்களுக்கு இப்போ கேள்வி எழுக்குவதுன்னா, இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து 2024 13 ஜூன் அன்னைக்கு இதே ஏர்க்ராஃப்ட்டு VT-A and B ஹீத்ரோ ஏர்போர்ட்லேருந்து
டெல்லிக்கு வர வேண்டிய ஏர்கிராஃப்ட் எமர்ஜென்சினால் தான் வந்து இதே பழுது. எமர்ஜென்சி அப்போது சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிவிட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போவே கிராஷ் ஆகிருக்க வேண்டியது. அப்போது ஒரு எமர்ஜென்சியில் வந்து பிரேக் அடித்து அவங்க டேக் ஆஃப் பண்ணும்போது பிரேக் அடித்து திருப்பி வந்து பார்த்தா இது டெக்னிக்கல் ஸ்னாக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 hours அந்த ஏர்கிராஃப்டை வச்சு அதுக்கப்புறம் வேறு ஏர்கிராஃப்ட் மாற்றி அமுச்சு விட்டாங்க. அந்த ஏர்கிராஃப்ட் அப்போயே இதுவாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் மெயின்டெனன்ஸ் போச்சா போகலையான்றது இனிமேல் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பட் இதுக்கு நடுவில் இப்போ 2 சொன்னேன் இல்லையா, இப்போ 2 ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஏர்வர்த்தினஸ் டெப்டி டைரக்டர் ஆஃப் ஏர்வர்த்தினஸ் ஏர் இண்டியாவுக்கு வந்து சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணல, சீட் பெல்ட் அசம்பிளிலாம் வந்து சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணல, எக்ஸ்பைரியான எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணி கோஆர்டினேஷன் கம்யூனிகேஷன்லாம் இல்லை அப்படின்ற பாயிண்ட்லாம் ரைஸ் பண்ணதுனால என்ன வருதுன்னா, ஏர் இண்டியா வந்து டாடா குரூப் வந்து சேஃப்டிக்கு பேர் போனது. சேஃப்டி நல்லா எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சேஃப்டிக்கு. எப்படி வந்து இவ்வளோ ஒரு லேப்ஸை பண்ணாங்க, எப்படி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத இப்போ ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்கு. அண்ட் மோரோவர் டாட்டா வந்து எப்படின்னா விஸ்தாராலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏர் ஏஷியா, டாட்டா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட ஏர் ஏஷியா இதெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. விஸ்தாராலாம் நல்லா ஓடுது. ஏர் இண்டியாவை டேக் ஓவர் பண்ண அப்புறம் எல்லாமே நல்லா தானே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல வந்து இது இப்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இன்னும் ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் வரும். இதில் வந்து ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் ஆங்கிள் இருந்திருக்கா, இல்லை இதில் வந்து ஏதாவது சதி திட்டங்கள் ஏதாவது நடந்திருக்கா, இல்லை வந்து இது டெக்னிக்கல் ஃபெயிலியரா, இல்லை இது வந்து என்ன பிரச்சனைகள் அப்படின்றது வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரும். பட் இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அஃபிஷியல் சோர்ஸஸ் படி மோர் தேன் 100 people வந்து இறந்துருக்காங்க. கிரவுண்டில் அந்த மெஸ்ஸில் நிறைய பேர் இந்த ஹாஸ்டலில் பிஜி ஹாஸ்டலில் டாக்டர்ஸ் இருக்கிற அந்த பிஜி ஹாஸ்டல்லே ஒரு 40-50 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க வந்து அவங்க உள்ளே இறந்துருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்படுறேன். இப்போது தட் இஸ் த லேட்டஸ்ட் மெசேஜ் விச் வி ஆர் ஹியரிங். பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எல்லாருமே வந்து வருத்தங்கள் தெரிவிச்சிருக்காங்க, அனுதாபங்கள் தெரிவிச்சிருக்காங்க எல்லாம். இந்த இது ஈவன் கீவ் ஸ்டாமர் யூகே பிரசிடென்ட்டு அவரும் இது பண்ணியிருக்காரு, அனுதாபங்கள் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா 59 பிரிட்டிஷர்ஸ் இருந்திருக்காங்க அந்த பிளேனில். இதில் ஒரு ஃபேக்ட் என்னென்னா, பூமி சௌஹான்னு ஒரு லேடி வந்து 10 நிமிஷம் முன்னாடி லேட்டாக வந்துட்டாங்களாம் அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு. அந்த ஏர்க்ராஃப்ட் செக்இன் டைமுக்கு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்க. 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த ஏர்க்ராஃப்ட்டை வந்து நீங்கள் போர்ட் பண்ண முடியாதுன்னு எடுத்துட்டாங்க. அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, லீடிங் ரிப்பப்ளிக் டிவிக்கு இன்டர்வியூ. இப்போ தான் 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நான் 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டு ஆன்போர்ட் பண்ண விட்டாங்க, எனக்கு கடவுள் தான் காப்பாற்றாங்க, ஒருவேளை நான் இந்த ஏர்க்ராஃப்ட் நான் சாகக்கூடாதுன்னு எனக்கு இருந்துருக்கு. முதலமைச்சர் கூட அதில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானின்னு குஜராத் முதலமைச்சர் வந்து அந்த ஏர்க்ராஃப்டில் பேசஞ்சர் நம்பர் 12 செக்இன் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி இன்னும் தகவல்கள் வரல அவங்களது இது பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து நெகட்டிவாக சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. அது அடித்த இம்பேக்டில் எனக்கு தெரிஞ்சு சர்வைவர்ஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சந்தோஷம் சர்வைவர்ஸ் இருந்தாங்கன்னா. பட் ஏன்னா அதோட இம்பேக்ட் வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 1/2 hour முன்னாடி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் 4 மணிக்கு, ஒரு 1/2 hour 40 minutes முன்னாடி தான் வந்து ஃபயரை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ 2 மணி நேரம் ஃபயர் வந்து எரிஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஃபியூல் இருந்திருக்கு அந்த ஏர்க்ராஃப்டில். 2-2.5 மணி நேரம் ஃபயர் எரிஞ்சிருக்கு. அப்போது நம்ம டிவியில் பார்க்குறதுலாம் வந்து பாடியெலாம் கிளியர் பண்ணி, அதாவது பாடிங்கிறத விட அந்த அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு போகிறதா, அப்போ அந்த ஹாஸ்டலில் உள்ளவங்க தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படி கிடையாது, ஏர்க்ராஃப்டே விழுந்திருக்கே. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் ஃபயர் ஆகிருக்கிட்டே போக முடியல, ஃபயர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போயிருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அது விஷுவலாக பார்க்குறதுல வந்து ஸ்ட்ரக்சரில் இருக்கிறாங்க, நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பில்டிங்கில் மாட்டினவங்களா இருக்கும். அதுதான் 2 பில்டிங் நீங்கள் தூரத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்டலு, மெஸ்ஸு, இந்த பக்கம் ஹாஸ்டல், 2 பில்டிங்கும் சேர்த்து கருப்பாயிடுச்சு அப்படியே இருந்தது. ஏன்னா செவுத்தை உடச்சி இன்னொரு ஒரு பின் போர்ஷன், அந்த டெயில் போர்ஷன் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வந்து செவுத்துக்குள்ளே அப்படி மாட்டிட்டு நிற்குது பாருங்க. ஏன்னா அவரால் வந்து டேக் ஆஃப் எடுத்துகிட்டு அவர் இன்கேஸ் லேண்டரில் திருப்பணுன்னா கூட அந்த ஹைட்ராலிக்ஸ் ஒர்க் பண்ணல. அதனால தான் ஒருவேளை திருப்ப முடியாமல் இருந்திருக்குமோ அப்படின்னு. லிஃப்ட் கிடைக்கல, உடனே திருப்பவும் முடியல அப்படின்ற மாதிரி. அதனால ஒருவேளை ஹி மஸ்ட் ஹவ் ட்ரைட், கேப்டன் மஸ்ட் ஹவ் ட்ரைட் டு தப்பிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு பில்டிங் உடச்சின்னு உள்ளே போயிருக்குன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு கான்க்ரீட்டை உடச்சிட்டு போதுன்னா என்ன இம்பேக்ட் இருக்கும் உள்ள. அந்த ஏர்க்ராஃப்ட்டு ஒரு கான்க்ரீட்டை உடச்சி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கான்க்ரீட்டை உடச்சி அடுத்த கான்க்ரீட்டை வெளியில் வந்திருக்கு அப்படின்னா எந்த ஒரு இம்பேக்ட் இருந்தால் அது உள்ளே நீங்கள் சர்வைவர்ஸ் இருப்பான்னு யோசிக்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லாத பட்சத்தில் விமானிகள் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அது ஒருவேளை அது இல்லைனா இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். ஏன்னா ஏர்க்ராஃப்ட் ஃபுல் லோடுங்க, ஃபியூவலு
58,000 லிட்டர், இன்னும் 1 லிட்டர் சாதாரணமாக ஏர்கிராஃப்ட் டர்பைன் ஃபியூல்ன்றது பியூர் கெரசின். அது ஒன்று ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கும், கொஞ்சம் போட்டாலே அப்படியே கருப்பாயிடும். அந்த ஏர்கிராஃப்ட் ஏடிஎஃப் இருக்குல்ல, அது வந்து ஹைலி ஃப்ளேமபிள். அது கொஞ்சம் நீங்கள் போட்டாலே பிளாக் ஆகிடும். நீங்கள் தரையில் போட்டு கொளுத்தினாலே அந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும். அது பியூர் கெரசின், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆனால் பியூர் கெரசினுங்க, தண்ணி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி வெள்ளைன்னு பார்த்தா கேனில் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், வெள்ளை கலரில் அப்படியே வெள்ளையர்னு இருக்கும் ஏடிஎஃப். அது வந்து ரொம்ப ஹைலி ஃப்ளேமபிள், டக்குன்னு பற்றிக்கும் அது அந்த அளவுக்கு. ஏன்னா அதுக்கெலாம் வந்து ஹை ஸ்பீட் அந்த இது வேணும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃப்ளேமபிள், அது ரொம்ப ஃப்ளேமபிள், டக்குன்னு பற்றிக்கும். ஸோ 58,000 லிட்டரு ஃபியூல் இருக்கும்போது எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதுவும் அந்த இம்பேக்டில் அடித்ததில் என்ன ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அடியில் பெல்லியில் போய் அடிச்சிருக்குது, அடித்த இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக அது பர்ஸ்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவ்வளோ நேரம் ஃபியூல் எரிஞ்சிட்டு இருந்தது இந்த இது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சர்வைவர்ஸ் இருந்தாங்கன்னா அதிசயம். அந்த அளவுக்கு இம்பேக்ட் அது ஒரு பில்டிங்கில் போய் அடிச்சிருக்குது. அதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து என்னென்னா வி ஜஸ்ட் ப்ரே, யாராவது சர்வைவர்ஸ் இருக்கணும்னு வேண்டிக்கிறோம், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து 20 இதே மாதிரி இந்த கட்டார் ஏர்வேஸ் சொன்னேன்னான்னு தெரியல. கட்டார் ஏர்வேஸ் வந்து இதே 787 ஒரு வாட்டி வந்து ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி கட்டார் ஏர்வேஸ் வந்து திடீர்னு 787 ட்ரீம் லைனர் தான் 8,000 அடியிலேருந்து திடீர்னு 3,000 அடிக்கு வந்துச்சு. ஏன்னா திடீர்னு ஏர்க்ராஃப்ட் வந்து டிசென்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 1000 ஃபீட் போல் டிசென்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்மூத் டிசென்ட்னுவாங்க. அது கிட்டத்தட்ட இப்போ ஏர்க்ராஃப்ட் வந்து இப்போ 40,000, 39,000, 40,000 அடியில் இருக்கும்போது இங்கேருந்து ஏர்க்ராஃப்ட் நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து இன்னொரு 40 நிமிஷத்தில் போய் சொன்னால் அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏர்க்ராஃப்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கேப்டன் வி ஆர் ஸ்டார்டிங் அவுட் டிசென்ட் டுவர்ட்ஸ் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 30-35 நிமிஷம் முன்னாடி. ஏன்னா அப்போ வந்து கரெக்டாக அவங்க வந்து அந்த 1000 ஸ்பீட் பர் செகண்ட் அப்படியே மொல்லமாக அப்படி டிசென்ட் பண்ணிகிட்டே வரும்போது கரெக்டாக அந்த நம்ம ஏர்க்ராஃப்ட் லேண்டிங் பண்ணுற இடத்த கரெக்டாக அந்த டச் டவுனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 30-35 நிமிஷம் முன்னாடி டிசென்ட் ஆரம்பிப்பாங்க. சில இதில் வந்து 25 நிமிஷம், சில 30 நிமிஷம், 35 நிமிஷம், டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட், எந்த ஹைட்டில் பறக்குறாங்க அப்படின்றத வச்சு அவங்க டிசென்ட் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கட்டார் ஏர்வேஸ் ஒரு வாட்டி ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி ஒரு கட்டார் ஏர்வேஸ் வந்து இதே 787 ட்ரீம் லைனர் வந்து 8,500லேருந்து 3,500 அடி வித்தின் 2 மினிட்ஸில் வந்திருக்கு. அது 3,500 3,500 ஃபீட் பர் மினிட்ல அப்படி வந்து இப்படி வந்து இப்படி இறங்கியிருக்கு. அது கூட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது என்ன பிரச்சனைன்றது அது இன்னும் அவுட்கம் தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்றது சொல்ல வரேன். ஏன்னா 787 ட்ரீம் லைனர்ஸ் தோ சேஃப்டி வெரி ஹைலி சேஃப் அண்ட் சவுண்ட் ஏர்க்ராஃப்ட், பட் இருந்தாலும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு நம்மளுக்கு. இதுக்கு மேற்கொண்டு என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ்ன்றதை நம்ம வந்து மேற்கொண்டு போக தான் தெரியும். டிஜிசிஏ அப்புறம் போயிங் நிறுவனம் எல்லாம் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இன்னொரு 1-2 நாளில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான தகவல்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னதுக்கு காரணம் என்ன, இது எத்தனை பேர் வந்து இதனால் இது சம்மந்தப்பட்டவங்க என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம இன்னொரு 1-2 நாளில் தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ வரைக்கும் இதுதான் நியூஸு. மேற்கொண்டு நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம பார்ப்போம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. தேங்க்யூ வெரி மச்.